நாங்கள் முன்னர் உள்ள செக்ஷன்ஸில் டாட்டில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கீழ் இஃப் என்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டினையும் இஃப் எல்ஸ் என்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டினையும் பற்றி கதைத்தோம். இன்று நாங்கள் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் என்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் எல்ஸ் இஃப் என்ற பகுதியை எமது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உள்ளே எவ்வாறு கொடுப்பது என்று கதைக்கப் போகின்றோம். உங்களுக்கு இந்த செக்ஷனிற்கு செல்வதற்கு முன்னர் நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் கதைத்த இஃப் எல்ஸ் என்ற கண்டிஷனருக்கு தொடர்புடைய ஃப்ளோ சார்ட் ஒன்றை எனக்கு கற்பிக்க வேண்டும் என்று தோன்றியது. இந்த ஃப்ளோ சார்ட் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்ப்போம். இங்கு இஃப் எல்ஸ் என்ற கண்டிஷனின் ஃப்ளோ சார்ட் இருக்கின்றது. நாங்கள் இஃப் எல்ஸ் என்ற கண்டிஷனின் கீழ் இருக்கின்ற ஃப்ளோ சார்ட் பற்றி கதைத்தோம். நாங்கள் முன்னர் உள்ளதை போன்று இவ்வாறு புரோகிராமினை ஸ்டார்ட் செய்து இருக்கின்றதனை பார்க்கலாம். நாங்கள் இந்த சிம்பிள்ஸ் பற்றியும் ஃப்ளோ சார்ட் பற்றி செய்த செக்ஷனில் கதைத்தோம். இதன் பிறகு இஃப் கண்டிஷன் உள்ளே எழுதியுள்ள கண்டிஷனினை பார்த்தோம். உங்களுக்கு நாங்கள் முன்னர் இஃப் என்பதை மாத்திரம் கதைக்கும் பொழுது கண்டிஷன் ட்ரூ ஆனாலே இவ்வாறு இஃப் பிளாக் உள்ளே சென்றது என்பது நினைவிருக்கும். இதிலும் கண்டிஷன் ட்ரூ ஆனால் இஃப் பிளாக் உள்ளே சென்று இருக்கின்றது. இங்கு மேலும் சிறிய வித்தியாசம் ஒன்றும் இருக்கின்றது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இது எல்ஸ் பிளாக்கிற்கு சென்று இருக்கின்றது. பாருங்கள், இப்பொழுது உங்களுக்கு இந்த எல்ஸ் கண்டிஷன் என்ற பிளாக் எவ்வாறு ரன் ஆகிறது என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் செக் செய்யும் கண்டிஷன் ட்ரூ ஆகாமல் ஃபால்ஸ் ஆனாலே இந்த பிளாக் ரன் ஆகும். இஃப் பிளாக் ரன் ஆகி எண்டிற்கு வருகின்றது பாருங்கள். அதன் பிறகு எல்ஸ் பிளாக்கும் ரன் ஆகி எண்டிற்கு வந்துள்ளது. இது மிகவும் எளிமையானதாகும். நாங்கள் முன்னர் கதைத்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் நன்றாக தெளிவாகி இருந்தால் அதனை அறிந்து கொள்வது மிகவும் எளிமையானதாகும். இப்பொழுது நாங்கள் இன்று கற்கப் போகும் செக்ஷனிற்கு செல்வோம். நாங்கள் இன்று இஃப் எல்ஸில் இருக்கின்ற எல்ஸ் இஃப் என்றதை எவ்வாறு யூஸ் செய்வது என்று கற்கப் போகின்றோம். நான் இந்த பிரசன்டேஷனில் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் ரன் செய்வது எவ்வாறு என்று இணைத்துள்ளேன். நாங்கள் இதனை கூறும் பொழுது இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் என்று கூறினாலும் இதில் செய்வது இந்த இஃப் கண்டிஷன் உள்ளே இருக்கின்ற இந்த கண்டிஷன் ட்ரூவா என்று பார்க்கின்றோம். அதன் பிறகு நமக்கு இந்த எல்ஸ் இஃப் என்பதிலும் கண்டிஷன் ஒன்றை செக் செய்ய முடியும். அதே போன்று உங்களுக்கு இந்த எல்ஸ் இஃப் என்பதன் உள்ளேயும் கண்டிஷன் ஒன்றை செக் செய்ய முடியும். உங்களுக்கு எல்ஸ் என்பதிலிருந்து என்ன நடைபெறுகின்றது என்பது தெரியும். உங்களுக்கு இந்த எல்ஸ் இஃப் என்பதில் அறிந்து கொள்ள சிறப்பு விடயம் எதுவும் இல்லை என்று தெளிவாகும் என்று நான் நினைக்கின்றேன். நான் இஃப் என்பதிலிருந்து ஏதேனும் கண்டிஷன் ஒன்றை செக் செய்கின்றேன். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அதன் பிறகு உங்களுக்கு மேலும் எல்ஸ் இஃப் என்று ஒன்றை கொடுக்க முடியும். எனக்கு இந்த எல்ஸ் இஃப் உள்ளேயும் முடியும் கண்டிஷன் ஒன்றை செக் செய்ய முடியும். அது ட்ரூ ஆனால் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். அதன் பிறகு மேலும் இவ்வாறு தேவையான அளவு எல்ஸ் இஃபினை கொடுத்து செல்ல முடியும். உங்களுக்கு இஃப் கண்டிஷன் ஒன்றை உள்ளே இஃப் கண்டிஷன் ஒன்றையே கொடுக்க முடியும். ஆனால் இவ்வாறு எல்ஸ் இஃப் என்ற கண்டிஷன் எத்தனை வேண்டுமானாலும் கொடுத்து செல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு எல்ஸ் கண்டிஷன் ஒன்றையே கொடுக்க முடியும். இப்பொழுது உங்களுக்கு தெளிவாகி இருக்க வேண்டும். இங்கு எல்ஸ் இஃப் என்பதன் கீழ் கொடுத்த கண்டிஷன் ஒன்று அல்லது இந்த இஃப் என்ற கண்டிஷன் உள்ளே கொடுத்த கண்டிஷனில் இருந்து ஒன்றாவது ட்ரூ ஆகவில்லை என்றாலே இந்த எல்ஸ் என்ற கண்டிஷன் ரன் ஆகும். நமக்கு இஃப் எல்ஸ் என்றால் இந்த இஃப் என்பதன் உள்ளே கொடுத்த கண்டிஷன் ஒன்றாவது ட்ரூ ஆகவில்லை என்றால் இந்த எல்ஸ் என்பது கட்டாயம் எக்ஸிக்யூட் ஆகும் என்று தெரியும். அதே முறையிலே இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃபுடன் வேலை செய்யும் பொழுது இஃப் என்பதன் உள்ளேயும் எல்ஸ் இஃப் என்பதன் உள்ளேயும் கண்டிஷன்ஸை செக் செய்து செல்ல முடியும். எமக்கு அந்த கண்டிஷன் ஒன்றாவது ட்ரூ ஆகவில்லை என்றால் இந்த எல்ஸ் என்ற கண்டிஷனினை ரன் செய்ய முடியும். இப்பொழுது உங்களுக்கு இங்கு பெரிய விடயம் எதுவும் இல்லை என்று தெளிவாகி இருக்கும். நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். நான் இந்த ஸ்லைடில் மிகவும் முக்கியமான ஒன்றை இணைத்துள்ளேன். அதே போன்று உங்களுக்கு இதனை சரியாக அறிந்து கொண்டால் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃபுடன் வேலை செய்வது எவ்வாறு என்று சரியாக அறிந்து கொள்ள முடியும். இந்த ஸ்லைடில் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் என்பதன் ஃப்ளோ சார்ட் ஒன்றை இணைத்துள்ளேன். நான் உங்களுக்கு இதனை எக்ஸ்பிளைன் செய்கின்றேன். உங்களுக்கு புரோகிராமினை வழமை போன்று ஸ்டார்ட் செய்து இருக்கின்றது. தெளிவாகும் என்று நான் நினைக்கின்றேன். அதன் பிறகு புரோகிராமில் முதலாவது கண்டிஷனை செக் செய்கின்றது. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டினை ரன் செய்கிறது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் மற்ற கண்டிஷனிற்கு செல்கின்றது. இதுவே
எமது இஃப் என்பதா. இங்கு எமது எல்ஸ் இஃப் கண்டிஷன் சிலவற்றினை கொடுத்துள்ளது. உங்களுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகவில்லை என்றால் எல்ஸ் இஃபினை பார்க்கின்றது தெரியும். அதுவும் ட்ரூ ஆகவில்லை என்றால் இந்த எல்ஸ் இஃபினை பார்க்கின்றது. அதன் பிறகு இந்த எல்ஸ் இஃப் ட்ரூ ஆகவில்லை என்றால் இறுதியாக எல்ஸ் பிளாக்கினை ரன் செய்கின்றது. இவ்வாறு இந்த கோடினை எக்ஸிக்யூட் செய்ய முடியும். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆனால் ஸ்டேட்மெண்ட்ஸினை எக்ஸிக்யூட் செய்ய முடியும். இவ்வாறு இஃபில் அல்லது எல்ஸ் இஃபில் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் செய்ய முடியும். அவை இறுதியில் ப்ரோக்ராமின் எண்டிற்கே வந்துள்ளது. உங்களுக்கு எல்ஸ் பிளாக்கும் ரன் ஆகி இறுதியில் எண்டிற்கு வந்துள்ளது தெரியும். இது மிகவும் கடினமான விடயமில்லை. நான் மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன். இங்கே எமது ப்ரோக்ராமினை ஸ்டார்ட் செய்கின்றது. அதன் பிறகு இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகவில்லை என்றால் எல்ஸ் இஃபிற்கு செல்கின்றது. ஏனென்றால் எமக்கு இந்த எல்ஸ் இஃப் என்பதிலும் அதற்கு தனித்துவமான வேறு கண்டிஷன் ஒன்றை டிஃபைன் செய்ய முடியும். அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆனால் அடுத்த எல்ஸ் இஃபிற்கு செல்கின்றது. இங்கு இரண்டாவது எல்ஸ் இஃப் இருக்கின்றது, இங்கு மூன்றாவது எல்ஸ் இஃப் இருக்கின்றது. அதுவும் ஃபால்ஸ் ஆகவே எல்ஸ் பிளாக்கிற்கு செல்கின்றது. இதுவே ப்ரோக்ராமின் இறுதியாகும். நாங்கள் இதனை 4 என்று கொடுப்போம். இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆனால் அதற்கு தொடர்புடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். நீங்கள் இந்த கண்டிஷன் ஒன்றுக்கு தொடர்பாகவே ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக முடியும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எப்பொழுதும் இஃப் கண்டிஷனருக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை, எல்ஸ் இஃப் கண்டிஷனருக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை ரன் செய்ய முடியாது. நமக்கு கண்டிஷன் ஒன்று ட்ரூ ஆனால் அதன் உள்ளே இருக்கின்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்றையே ரன் செய்ய முடியும். நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்றாவது ட்ரூ ஆகவில்லை என்றால் இவ்வாறு எல்ஸ் பிளாக்கினை ரன் செய்து ப்ரோக்ராமின் எண்டிற்கு கொண்டு வர முடியும். நமக்கு அவற்றையே இங்கு எக்ஸ்பிளைன் செய்ய இருக்கின்றது. நான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டில் இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் உடன் வேலை செய்வது எவ்வாறு என்று தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் டாட் பேடிற்கு சென்று இந்த கண்டிஷன்ஸ் 3ஐ சரியாக யூஸ் செய்வது எவ்வாறு என்று எக்ஸாம்பிள் ஒன்றை செய்து பார்ப்போம். நான் இவ்வாறு இன்டிஜர் என்ற நம்பர் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் நம்பரினை 12 என்று கொடுக்கின்றேன். எனக்கு இங்கு பாசிட்டிவ் இஃப் த நம்பர் இஸ் கிரேட்டர் than 0 என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். அதன் பிறகு நாங்கள் நெகட்டிவ் இஃப் த நம்பர் இஸ் லெஸ் than 0 என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். அதன் பிறகு 0 இஃப் த நம்பர் இஸ் 0 என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். இங்கு நாங்கள் பிரிண்ட் செய்து இருக்கின்றோம். இந்த எண் நேர் எண்ணாக இருந்தால், அதாவது 0 விடவும் அதிகமாக எண்ணாக இருந்தால் எனக்கு பாசிட்டிவ் என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். இந்த நம்பர் மறை எண்ணாக இருந்தால் எனக்கு நெகட்டிவ் என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த எண் 0ஆக இருந்தால் எனக்கு 0 என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இங்கு கண்டிஷன்ஸ் 3ஐயே பார்க்க வேண்டும் என்பது தெரியும். நமக்கு இதனை இஃப் கண்டிஷன்ஸ் 3ஐ கொடுத்து செய்ய முடியும். ஆனால் நாங்கள் சரியான கன்வர்ஷன்ஸ் இன்றி இதனை எழுதுவோம். எனக்கு முதலில் இஃப் நம்பர் என்பது 0 விடவும் அதிகமானால் பாசிட்டிவ் என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் முதலில் இஃப் கண்டிஷன்ஸ் 3ஐ கொடுத்து ரன் செய்து பார்ப்போம். இங்கு இஃப் நம்பர் 0 விடவும் குறைவானால் நம்பர் இஸ் லெஸ் தேன் 0 என்று பிரிண்ட் செய்கின்றோம். அதே போன்று இந்த நம்பர் 0விற்கு சமமானால் இந்த நம்பர் இஸ் 0 என்று பிரிண்ட் செய்ய முடியும். இது மிகவும் எளிதானதா. உங்களுக்கு நம்பர் 12 என்பதால் இங்கு ரன் ஆக வேண்டியது என்னவென்று தெளிவாக வேண்டும். நாங்கள் ரன் செய்து பார்ப்போம். உங்களுக்கு 12 இஸ் பாசிட்டிவ் என்று பிரிண்ட் ஆகின்றது தெரியும். இப்பொழுது உங்களுக்கு இதனை எமக்கு கட்டாயம் இஃப் கண்டிஷனை கொடுத்து செய்ய முடியும் என்று தெளிவாகும். நான் இப்பொழுது இதனை எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்து எவ்வாறு செய்வது என்று கூறுகின்றேன். எமக்கு இப்பொழுது இஃப் எல்ஸ் இனையே யூஸ் செய்ய வேண்டும் அல்லவா? எமக்கு வேண்டிய அளவு எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் செய்ய முடியும். இஃப் கண்டிஷன் ஒன்று மற்றும் எல்ஸ் கண்டிஷன் ஒன்றே இருக்க வேண்டும். நான் இந்த எல்ஸ் இஃப் என்று மாற்றுகின்றேன். இஃப் நம்பர் 0 விடவும் அதிகமானால் பாசிட்டிவ் என்று கூறுகின்றோம். எல்ஸ் இஃப் நம்பர் 0 விடவும் குறைவானால் நெகட்டிவ் என்று கூறுகின்றோம். இப்பொழுது கண்டிஷன்ஸ் 2 செக் ஆகி நிறைவடைந்தது. இதனால்
எனக்கு முடியும் இறுதி கண்டிஷன் ஆக எல்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு இதனை எல்ஸ் ஒன்றில் கொடுக்க முடியும் என்று தெளிவாகும். எனக்கு இங்கு எல்ஸ் print the number is 0 என்று கூற முடியும். இங்கு பாசிட்டிவ் இல்லை என்றால், நெகட்டிவ் இல்லை என்றால் நம்பர் கட்டாயம் 0 இருக்க வேண்டும். இதனை நாங்கள் வெற்றிகரமாக செய்து இவ்வாறு செய்து செல்ல முடியும். உங்களுக்கு நாங்கள் இதனை ரன் செய்தால் 12 is பாசிட்டிவ் என்று அவுட்புட் கன்சோலில் வந்துள்ளது தெரியும். நீங்கள் நான் இதனை ஃபார்மட் செய்த பிறகு இவ்வாறு எழுதுவதற்கு பழகுங்கள். உங்களுக்கு இவ்வாறும் எழுதி கொள்ள முடியும். ஆனால் ஃபார்மட் செய்தால் ஃபார்மட்டிங் வரிசையாக வரும் இவ்வாறு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதுவதற்கு பழகுங்கள். இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் இந்த இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷனை சரியாக யூஸ் செய்தது எவ்வாறு என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் மேலும் எக்ஸாம்பிள் ஒன்றிலிருந்து இந்த கண்டிஷன்ஸ் மூன்றையும் சரியாக யூஸ் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நான் இதனை நீக்குகின்றேன். எனக்கு இந்த 10 என்ற வேல்யூ 5 விடவும் அதிகமானதா என்று செக் செய்ய வேண்டும். இது அதிகமானால் எனக்கு 10 is bigger than 5 என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது இதற்கு எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஒன்றை எழுதுவோம். எல்ஸ் இஃப் என்று டைப் செய்து பிராக்கெட்ஸ் உள்ளே 10 less than mark 5 என்று டைப் செய்கின்றோம். அதன் பிறகு பிரிண்ட் என்று டைப் செய்து பிராக்கெட்ஸ் உள்ளே டபுள் கொட்டேஷன் உள்ளே 10 is smaller than 5 என்று டைப் செய்து பிரிண்ட் செய்கின்றோம். இப்போது நாங்கள் எல்ஸ் ஒன்றினை கொடுப்போம். இங்கு 10 5 விடவும் அதிகமாக இருக்க முடியும் என்று கூறினோம். இங்கு 10 5 விடவும் குறைவாக இருக்க முடியும் என்றும் கூறினோம். அதனால் இங்கு 10 5 சமம் என்று பிரிண்ட் செய்வோம். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் இதனை ரன் செய்தால் என்ன கண்டிஷன் ரன் ஆகும் என்று தெரியும். ஆனால் எனக்கு இங்கு நாங்கள் எவ்வாறு சரியாக கண்டிஷனுடன் இந்த எல்ஸ் இஃப் என்ற கண்டிஷன் இணையும் எல்ஸ் என்ற கண்டிஷனையும் ரன் செய்வது என்று கூற வேண்டும். நாங்கள் முன்னர் உள்ள பாட்டில் இஃப் கண்டிஷன் எவ்வாறு யூஸ் செய்வது, இஃபுடன் எல்ஸ் என்ற கண்டிஷன் எவ்வாறு யூஸ் செய்வது, இஃபினையும் எல்ஸினையும் கோட் உள்ளே யூஸ் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். உங்களுக்கு இந்த ஸ்கிரீனில் இருக்கின்ற சேலஞ்சினை நாங்கள் கதைத்த கன்செப்டில் இருந்து தீர்த்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த சேலஞ்சினை படிப்போம். Create a program that output the grade as A, B, C, S or W according to the marks provided. இங்கு எமக்கு கொடுக்கும் மார்க்ஸ் அடிப்படையில் A, B, C, S ஆகியவற்றில் எது என்று கண்டுபிடிக்க ப்ரோக்ராம் ஒன்றை எழுதுமாறு கூறுகின்றது. உண்மையில் இங்கு எமக்கு எக்ஸாம் சிஸ்டமில் மார்க்ஸ் கொடுக்கும் சிஸ்டம் போன்ற ஒன்றை தயாரிக்குமாறு கூறுகின்றது. உங்களுக்கு நாங்கள் கற்ற கன்செப்டினை யூஸ் செய்து ட்ரை ஒன்றினை கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது இதற்கு பதில் எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். இப்பொழுது நான் டாட் பேடிற்கு வருகின்றேன். நான் இந்த கோட்ஸினை நீக்குகின்றேன். முதலில் நான் மார்க் என்ற வேரியபிள் ஒன்றை தயாரிக்கின்றேன். மார்க்ஸ் என்பதற்கு முதலில் நான் 10 கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது இந்த மார்க்ஸினை செக் செய்ய வேண்டும். நான் இதனை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். எனக்கு இப்பொழுது மார்க்ஸ் கால்குலேஷன் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். எனக்கு முதலில் இந்த கண்டிஷன்ஸினை டிஃபைன் செய்ய வேண்டும். எனக்கு எனது கண்டிஷன்ஸ் என்பது மார்க்ஸ் 75 விடவும் அதிகமானால் A என்று பிரிண்ட் செய்ய முடியும். எனக்கு எனது மார்க்ஸ் 65 விடவும் அதிகமானால் B என்று பிரிண்ட் செய்ய வேண்டும். எனக்கு எனது மார்க்ஸ் 55 விடவும் அதிகமானால் C என்று பிரிண்ட் செய்ய முடியும். எனக்கு எனது மார்க்ஸ் 45 விடவும் அதிகமானால் S என்று பிரிண்ட் செய்ய முடியும். எனக்கு எனது மார்க்ஸ் 45 விடவும் குறைவானால் W என்று பிரிண்ட் செய்ய முடியும். நான் இப்பொழுது மார்க்ஸ் என்ற வேரியபிள் ஒன்றினை டிஃபைன் செய்து இருக்கின்றேன். நாங்கள் முதலில் கொடுக்கும் கண்டிஷனினை எழுதுவோம். முதலில் மார்க்ஸ் 75 விடவும் அதிகமானால் அல்லது 75 ஆனால் A என்று பிரிண்ட் ஆக வேண்டும். அதனை முதலில் எழுதுகின்றேன். இஃப் கண்டிஷன் ஒன்றை கொடுத்து பிராக்கெட்ஸ் உள்ளே மார்க்ஸ் அதிகமானால் அல்லது சமமானால் 75 என்று மீண்டும் பிரிண்ட் செய்து டைப் செய்து பிராக்கெட்ஸ் உள்ளே டபுள் கொட்டேஷன் உள்ளே A என்று எழுதுகின்றேன். இப்பொழுது நான் எல்ஸ் இஃப் என்று கொடுத்து மற்ற கண்டிஷன்ஸினை எழுதுகின்றேன். எல்ஸ் இஃப் எனது மார்க்ஸ் அதிகமானால் அல்லது சமமானால் 65 விடவும் B என்று பிரிண்ட் ஆக வேண்டும். அதன் பிறகு நாங்கள் C என்று வர வேண்டிய கண்டிஷனை எழுதுவோம். நான் உங்களுக்கு முன்னர் எமக்கு இஃப் கண்டிஷன் ஒன்றை மற்றும் பல்வேறு எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸினை எழுத முடியும் என்று கூறினேன். இவ்வாறு எல்ஸ் கண்டிஷன் என்ற கண்டிஷன் ஒன்றை கொடுத்து
மார்க்ஸ் என்பது அல்லது சமமானால் 55 விடவும் அதிகமானால் சி என்று பிரிண்ட் ஆக வேண்டும். மீண்டும் நான் எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். எல்ஸ் இஃப் மார்க்ஸ் 45 விடவும் அதிகமானால் அல்லது சமமானால் எஸ் என்று பிரிண்ட் ஆக வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஏ, பி, சி மற்றும் எஸ் என்பவற்றிற்கு கண்டிஷன்ஸ் செக் செய்தோம். உங்களுக்கு வேண்டுமென்றால் டபிள்யூவிற்கும் இவ்வாறு எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஒன்றை எழுதி கொள்ள முடியும். இவ்வாறு எல்ஸ் இஃப் மார்க்ஸ் 45 விடவும் குறைவானால் டபிள்யூ என்று பிரிண்ட் செய்ய முடியும். இப்பொழுது நாங்கள் இஃப் என்பதையும் யூஸ் செய்தோம், எல்ஸ் இஃப் என்பதையும் யூஸ் செய்தோம். எல்ஸ் என்பதை யூஸ் செய்யவில்லை அல்லவா? உங்களுக்கு இங்கு டபிள்யூ என்பதற்கு பதிலாக எல்ஸ் என்பதை யூஸ் செய்ய முடியும். நான் உங்களுக்கு அதனை எழுதி தெளிவாக்குகின்றேன். நான் இவ்வாறு எல்ஸ் பிரிண்ட் டபிள்யூ என்று எழுதுகின்றேன். இது இவ்வாறு வேலை செய்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு இங்கு இந்த இஃப் என்ற கண்டிஷன்ஸில் இருந்து இந்த மார்க்ஸின் அளவு 75 விடவும் அதிகமானால் அல்லது சமமானால் ஏ என்று பிரிண்ட் ஆகும் என்று தெளிவாகும். அது பிரச்சனை இல்லை. மார்க்ஸ் 70 போன்று இருக்கின்றது என்றால் இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனிற்கு வருகின்றது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இது 70 என்பது 65 விடவும் அதிகமா அல்லது சமமா என்று பார்த்து பி என்பது பிரிண்ட் ஆகின்றது. அவ்வாறு இறுதி வரை கண்டிஷன் ஒன்றாவது ட்ரூ ஆகவில்லை என்றால் கட்டாயம் டபிள்யூ ஒன்று வர வேண்டும். நமக்கு மற்ற கண்டிஷன்ஸ் அனைத்தையும் சரியாக செக் செய்திருந்தால் இந்த டபிள்யூ என்பது செக் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எமக்கு இந்த கண்டிஷன் ஒன்றாவது ட்ரூ ஆகவில்லை என்றால் இதற்கு டபிள்யூ இருக்கின்றது என்று எல்ஸ் கண்டிஷன் ஒன்றின் உள்ளே கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். டிராயிங் பேடுக்கு சென்று மேலும் தெளிவாக்குவோம். இப்பொழுது நான் டிராயிங் பேடுக்கு வந்துள்ளேன். இங்கு நீங்கள் முன்னர் உள்ள பிரச்சனைக்கு எழுதிய ஆன்சர் இருக்கின்றது. நாங்கள் இந்த ஆன்சரினை டீபக் செய்து பார்ப்போம். நான் கொடுக்கும் மார்க் ஒன்று அடிப்படையில் எவ்வாறு ஆன்சர் வருகின்றது என்று பார்ப்போம். நான் மார்க்ஸ் என்பதை 85 என்று கொடுக்கின்றேன். நினைத்துக் கொள்ளுங்கள், நான் இதனை கம்பைலில் செல்லுமாறு கூறுகின்றேன். இப்பொழுது கம்பைலரிலிருந்து மார்க்ஸ் 85 இருக்கின்ற ஒருவரின் கிரேடினையே பார்க்கின்றது. கம்பைலரிலிருந்து முதலில் இஃப் மார்க்ஸ் என்பது 75 விடவும் அதிகமானால் என்பதற்கு வரும். அப்பொழுது நேரடியாக இந்த 85 என்பது 75 விடவும் அதிகமானால் அல்லது சமமானால் என்ற கண்டிஷனிற்கு பொருந்துவதால் ஏ என்ற எழுத்து பிரிண்ட் ஆகின்றது. ஏ என்ற எழுத்து பிரிண்ட் ஆன பிறகு இதை கண்டிஷன் ஒன்றாக மீண்டும் இது கன்சிடர் செய்யாது. ஏனென்றால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று சரியாக ரன் ஆகி உள்ளது. இது மிகவும் எளிமையானதாகும். நான் இப்பொழுது இந்த மார்க்ஸாக எண்ணிக்கையை 70 விதத்தில் மாற்றுகின்றேன். இப்பொழுது கம்பைலரிலிருந்து மார்க்ஸ் எண்ணிக்கை 70 ஆனதை பார்க்கின்றது. முதலில் இந்த 70 அதிகமானால் அல்லது சமமானால் 75 என்ற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகின்றது. அதனால் அந்த இஃப் பிளாக் ரன் ஆகாது. அடுத்து 70 அதிகமானால் அல்லது சமமானால் 65 என்ற கண்டிஷன் ட்ரூ ஆனதால் பி என்று பிரிண்ட் ஆகின்றது. அதனால் கீழே இருக்கின்ற கண்டிஷன் ஒன்றினையாவது கன்சிடர் செய்யாது. உங்களுக்கு இந்த கண்டிஷன் ஒன்றாவது ட்ரூ ஆகவில்லை என்றால் இந்த எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகும் என்பது நினைவிருக்கும். மேலே இருக்கின்ற கண்டிஷன் ஒன்று சரி ட்ரூ ஆனால் கீழே இருக்கின்ற கண்டிஷன் ஒன்றாவது ரன் ஆகாது. இப்பொழுது நாங்கள் இதனை கிளியர் செய்து சிறிது கடினமான அளவிற்கு செல்வோம். ஒருவருக்கு மார்க்ஸ் 53 என்று வந்துள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கு 53 என்பது எந்த ரேஞ்சுக்குரியது என்று பார்க்க வேண்டும். இந்த 53 என்பது 65ற்கு சமமான அல்லது அதிகமானது இல்லை பாருங்கள். அதனால் பி என்பது வராது. அடுத்து இந்த சியிற்கு கண்டிஷனினை பார்ப்போம். அதில் 53 அதிகமான அல்லது சமமானது 55. அதாவது இந்த கண்டிஷன் தவறு. ஏனென்றால் 53 என்பது 55ற்கு சமமான அல்லது அதிகமானது இல்லை. அதனால் அவருக்கு சி வராது. நாங்கள் அடுத்த கண்டிஷனிற்கு வருவோம். அதில் 53 அதிகமானது அல்லது சமமானது 45. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் அல்லவா? அதனால் அவருக்கு எஸ் என்பது பிரிண்ட் ஆகும். இப்பொழுது நாங்கள் இதனை கிளியர் செய்வோம். அடுத்து மார்க்ஸ் 17 இருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார். உங்களுக்கு புரியும், மார்க்ஸ் 17 இருக்கின்ற ஒருவருக்கு இந்த கண்டிஷன் எவ்வாறும் ட்ரூ ஆகாது.
17 என்ற அளவு 45 விடவும் அதிகமாக அல்லது சமமானதும் இல்லை. இதனால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாது. அதாவது இந்த கண்டிஷன் ஒன்றாவது ரன் ஆகாது. எமக்கு மேலே கண்டிஷன் ஒன்றாவது ரன் ஆகவில்லை என்றால் கட்டாயம் இறுதியாக கொடுத்தது எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆக வேண்டும் என்று தெரியும். அதனால் இவருக்கு W என்பது பிரிண்ட் ஆக வேண்டும். அதாவது இந்த கண்டிஷன் சரியல்லவா? ஏனென்றால் மார்க்ஸ் 17 என்றால் W ஒன்றே பிரிண்ட் ஆக வேண்டும். ஏனென்றால் இங்கு கொடுத்த மார்க்ஸ் அளவு அடிப்படையிலேயே கதைத்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் 45 விடவும் குறைவானால் W ஒன்று பிரிண்ட் ஆக வேண்டும் என்று கதைத்தோம். 45 சமமானால் எஸ் என்று வரும். உங்களுக்கு இப்பொழுது இஃப் கண்டிஷன்ஸ் வேலை செய்வது எவ்வாறு, எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் வேலை செய்வது எவ்வாறு, அதன்படி எல்ஸ் கண்டிஷன் வேலை செய்வது எவ்வாறு என்று தெளிவாக வேண்டும். இப்பொழுது நாங்கள் எமது ப்ரோக்ராம் வேலையை செய்கின்றதா என்று பார்ப்போம். நாங்கள் டாட் பேடிற்கு வருவோம். நாங்கள் இங்கு மார்க்ஸ் 100 இருக்கின்ற ஒருவருக்கு பிரிண்ட் ஆகுவது என்ன என்று பார்ப்போம். உங்களுக்கு A என்று பிரிண்ட் ஆகியுள்ளது தெரியும். நான் இங்கு மார்க்ஸினை 75 என்று கொடுக்கின்றேன். கட்டாயம் A ஒன்று பிரிண்ட் ஆக வேண்டும். A என்று வந்துள்ளது பாருங்கள். இப்பொழுது நாங்கள் மார்க்ஸ் 73 போன்று கொடுத்து பார்ப்போம். உங்களுக்கு B என்று ஒன்று வந்துள்ளது தெரியும். ஏனென்றால் 73 என்பது மார்க்ஸ் 65 விடவும் அதிகமாகும். நாங்கள் மார்க்ஸ் 65 என்று கொடுத்து பார்ப்போம். உங்களுக்கு B ஒன்றே பிரிண்ட் ஆகும் என்று தெரியும். நான் மார்க்ஸினை 60 கொடுத்தால் C ஒன்று பிரிண்ட் ஆகும். என்றால் மார்க்ஸ் 65 விடவும் குறைவு மற்றும் 55 விடவும் அதிகமாகும். நான் இப்பொழுது முன்னர் டெஸ்ட் செய்த 17 என்ற அளவை கொடுக்கின்றேன். கட்டாயம் W ஒன்றே வர வேண்டும் உங்களுக்கு என்று நினைக்கின்றேன். 17க்கு W என்று பிரிண்ட் ஆகியுள்ளது தெரியும். இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் செய்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டோம் என்பது தெளிவாகும். அதே போன்று உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி சிறந்த நாலேஜ் ஒன்று இருக்கின்றது என்றால் எமக்கு தேவையான எந்த கண்டிஷன்ஸையும் இவ்வாறு செக் செய்து அதற்கு தொடர்பாக ஏதேனும் கோட் ஒன்றினை ரன் செய்ய முடியும் என்பது தெளிவாக வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது இஃப் கண்டிஷன், எல்ஸ் இஃப் கண்டிஷன் மற்றும் எல்ஸ் கண்டிஷன் பற்றி தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் அந்த விடயங்கள் பற்றி எக்ஸாம்பிள்ஸுடன் ஃப்ளோ சார்ட்டுடன் டீப்லி டிஸ்கஸ் செய்து இருக்கின்றோம். உங்களுக்கு இந்த செக்ஷனில் கதைத்த அனைத்து கோடினையும் வீடியோவில் இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்று GitHub ரெபாசிட்டரியில் ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ என்பதில் கீழே இருக்கின்ற கண்ட்ரோல் ஃப்ளோ பேசிக்ஸ் என்பதற்கு சென்று நாங்கள் இதுவரை டிஸ்கஸ் செய்த அனைத்து கோடினையும் ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த கோடில் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பல்வேறு கடினமான விடயங்கள் பற்றி கதைக்கவில்லை. நாங்கள் இந்த செக்ஷனில் கடினமான விடயங்கள் ஆனாலும் மிகவும் எளிமையாக கதைத்திருந்தோம். நாங்கள் அடுத்த செக்ஷனில் இருந்து இப்பொழுது கதைத்த இஃப் கண்டிஷன், எல்ஸ் இஃப் கண்டிஷன் மற்றும் எல்ஸ் கண்டிஷன்ஸ்களை மேலும் கம்ப்ளெக்ஸ் லாஜிக்குடன் கையாள்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் அடுத்த செக்ஷனில் சந்திப்போம்.